Button. Double tap to activate. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். நம்ம இன்றைக்கி நடிகர் எம்ஜிஆர் டாக்டர் மறைந்த முதலமைச்சர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம். மேலக்காடு கோபாலமேனன் என்ற ஒருவர், அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் வழக்கறிஞராக இருந்ததால் பல குற்றங்கள் இருந்ததால் அவர் கேரள மாநிலத்திலிருந்து இலங்கைக்கு சென்று பின்பு சிலோனுக்கு சென்றிருந்தார். சிலோனில் மருதூர் என்ற ஒரு பகுதியில் மருதூர் சத்யபாமா என்ற ஒருவரை திருமணம் செய்து அவருக்கு மகனாக பிறந்தவர்தான் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பின்பு நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு 1935ஆம் ஆண்டு தமிழ் துறையில் அறிமுகமாகி 1936ஆம் ஆண்டு சதிநிலாவதி என்ற ஒரு திரைப்படத்தின் சிறு வேடத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு அவருக்கு பல வாய்ப்புகள் தமிழ் துறையில் கிடைத்தது. ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் கலைஞர் எழுத்தினால் உருவாக்கப்பட்ட திரைப்படத்தில் நடித்து அவருக்கு பல பாராட்டுகளும் பிரபலமும் அடைந்தார். அதன் பிறகு தான் இயக்கிய நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்திலும் தான் இயக்கி தயாரித்து நடித்திருந்தார். அதுவும் பெரிதாக பாராட்டப்பட்டிருந்தது. அதன் பிறகு ரிச்சாகாரன் என்ற படத்திலும் அவர் நடித்து அதிலும் பெரும் பாராட்டையும் அன்பையும் பெற்றிருந்தார். இவர் பல உலகம் சுற்றும் வாலிபன் உள்ளிட்ட பல திரைப்படங்களை நடித்திருக்கிறார். ஏறத்தாழ 130க்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இவர் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு என்று ஒரு சில படங்களிலும் நடித்திருக்கிறார். இவர் தயாரிப்பாளர், இயக்குனர், அரசியல்வாதி என்ற பன்முக தன்மை கொண்டவராக திகழ்ந்திருந்தார். இவர் முதலில் திமுக கழகத்தில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடர்ந்து அதில் ஏற்பட்ட மனசாபத்தினால் வெளியேறி தானாக இயக்கிய கட்சிதான் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம். அதில் 1977 முதல் 87 மறைந்த ஆண்டு வரை முதலமைச்சராக ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு தனிப்பட்ட முறையில் 3 முறை திருமணம் ஆகியிருந்தாலும் 2 மனைவிகள் நோய் காரணமாக இருந்திருந்தால் 3வது மனைவியாகிய ஜானகி ராமச்சந்திரன் இவர் மறைவுக்கு பின்பு ஓராண்டு முதலமைச்சராக இருந்தார். இவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இயற்கை எழுதினார். இவருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் ரிச்சாகாரன் என்ற படத்திற்காக தேசிய விருதையும் 1988இல் பாரத ரத்னா விருதையும் பெற்றிருக்கிறார். இவருக்கு சென்னை பல்கலைக்கழகமும் வேர்ல்டு யூனிவர்சிட்டியும் முனைவர் பட்டத்தை வழங்கியது. அன்னாரை வாழ்த்துவதில் மெரினா மன்னன் சேனல் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம்.